Shriram Capital TNPL 2024 Laika Kovai Kings versus Dindigul Dragons. இது MA Chidambaram Stadium, Chepauk, சென்னையிலேருந்து உங்களுக்கு live pictures. But இந்த முக்கியமான மேட்சுக்கு let's go for the toss with Muthu. Shahrukh, please flip the coin. Tails. Tails is the call from Ashwin. It's a Soduku ball. Yes, it's tails. It is tails. Ash, you won the toss. What have you decided? Bowling போறோம். Bowling. News from the center, Dindigul toss win பண்ணி bowling out பண்ணிருக்காங்க. Laika Kovai Kings நல்ல ஒரு side இந்த டோர்னமெண்ட் உடைய ஒரு மாதிரி best side on paper and on the field. ஒரு balance side அங்க Shahrukh Khan, Sai Sudarshan in great form and பாத்தீங்கன்னா நல்ல quality bowling attack. But Dindigul the best bowling attack in the competition. இவங்க தான் ரவிச்சந்திரன் அஸ்வின் leading from the front. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்தீப் வாரியர், CV வருண் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீம்ல வந்து bowling quality superb quality and also good set of batsmen இருக்காங்க. ஸோ இந்த bowling அட்டாக் வந்து கண்டிப்பாகவே லைக்காவுடைய குவாலிட்டி பேட்ஸ்மேனை டெஸ்ட் பண்ணும். லாட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இந்த டீம். இப்போ இங்கே கமெண்ட்ரி பாக்ஸ்ல லாட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இங்கே 2 பேர் இருக்காங்க. லெட்ஸ் ப்ளே. அவுட்டா! ரொம்ப ரொம்ப க்ளோஸ். இது ரொம்ப ட்ரைஃபில்ட் அப்பீல். பட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப க்ளோஸ். பேட்டான்னு பார்க்கணும் அம்பையர் என்ன சொல்றாரு சொல்லிட்டு. பட் விக்கெட் கீப்பர் அவர் தான் ரொம்ப முக்கியம். லவ்லி ஷாட்டுங்க, பவுண்டரிங்க, பியூட்டிஃபுல் ஷாட். ஸ்ரீராம் ஃபென்டாஸ்டிக் ஃபோரா? இல்ல, தடுத்துட்டாரு. இல்ல, பவுண்டரி லாஸ்ட்ல வழுக்கி இருக்காங்க. அஸ்வின் நல்ல ஒரு எஃபர்ட் அந்த பவுண்டரி. அவருக்கு நல்ல திறன். ஒரு ரன் அவுட்டுக்கு சான்ஸ். திருப்பியும் பவுண்டரி. அங்க ஓவர் த்ரோஸ், சுமாரான பேக்கிங். Short ball pulled, one bounce. Shriram fantastic four. Again out and bound on the catch. பிடிக்கணும். Superb catch. And a fantastic catch. Charat Kumar. பயங்கரமான கேட்ச் இது. போன ஓவர் ஹேமந்த் called it right. இவருடைய பேசுக்கு அடிச்சீங்கன்னா கொடை தான் கிளம்புனாரு. அதுக்கு ஏத்த போல too good for Suresh. Boom or golden wicket இது. கலக்கிருக்காரு. பேஸ் ஆன் பால் 144ங்க. சுத்தமா டைமே கிடையாது பேட்டருக்கு. இவருக்கு வந்து ஒரு சுமாரான TNPL முடிவுக்கு வருதுங்க. சுரேஷ் கான் for 11, LKK 19 for 1. ஆஹா, நல்ல ஷாட்டுங்க. கேப்ல போயிருக்கு. மழையினால கொஞ்சம் ஸ்லோ அவுட் ஃபீல்ட். பட் இதால பவுண்டரி. ஓகே, நீங்க சொன்ன உடனே சாய் சுதர்ஷன் பால வரவிட்டு ஷெரான் பிளை சூப்பர் 6 அடிச்சிருக்காரு. யானையின் கம்பீரத்தோட அடிச்சாரு. செம ஷாட். அளவுக்கு வேகம் இல்ல, ஒரு மாதிரி பிக்கப் ஷாட். நினைச்சதோட விபி தீரன். சூப்பர் ஷாட். சாய் சுதர்ஷன் மட்டும் இல்ல, சுஜயும் தாக்குன்னு தாக்குறாரு. அவரோட 2வது 4 வந்திருக்கு. மெதுவா வந்துச்சு, ஃபீல்டரை தாண்டிடுச்சு. ஃபீல்டருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு சற்றே பார்த்தோம். இல்ல, அவரையும் விட்டு விலகி போச்சு பந்து. இன்னொரு பவுண்டரி. இந்த ஓவர்ல 18 ரன்கள் வந்தாச்சு. பெரிய ஓவர். கால் லைட்டா காத்துல இருந்துச்சா? அப்படி இருந்தா நம்பர் 6 இந்திரஜித். அவர் ரொம்ப கான்பிடென்ட்டா தெரியுறாரு. சாய் தர்ஷன் கேட்டிருக்காரு டிவி அம்பையர் கிட்ட. Wicket is fairly put down. No part of his foot is grounded behind the popping crease. Satisfied, I have a decision ready for the big screen. அவுட் டெசிஷன் தான் வரப்போகுது. நிறைய முறை கிரிக்கெட்ல பேட்டரோட டைமிங் நல்லா இருக்கு, டைமிங் நல்லா இருக்குமோ, ஆனா கீப்பரோட டைமிங் என்னமா இருந்திருக்கு. இந்திரஜித் கலக்கிட்டாரு. சுஜய் 22, 49க்கு 2, LKK. போல்டு. முதல் பாலே காலி. நடைய கட்டுறாரு முகிலேஷ். கண்ணிமைக்கும் நொடியில வந்தாரு. சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சு அனுப்பிட்டாரு. அவரை சுழல் பந்து வீச்சின் சக்கரவர்த்தியான வருண் சக்கரவர்த்தி. ஆஹா, இந்த லாஸ்ட் ஓவர் ஆஃப் பவர் பிளேல கலக்கிட்டாரு. திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு திருப்பி கேம கொண்டு வந்திருக்காரு முகிலேஷ். ரொம்ப குரூஷியலான ஒரு விக்கெட். போன மேட்ச் சரியான ஒரு ஆட்டம். இந்த மேட்ச்ல முதல் பால்லே நீக்கிருக்காரு வருண் சக்கரவர்த்தி. முகிலேஷ் எதுவும் பண்ணல. 0க்கு காலி. லைக்கா 49 for 3. கான்ஃபிடென்ட் ஆடினாரு.
இதோட 50 ரன்களை எட்டியிருக்காங்க கோவை. மூணாவது விக்கெட் கேட்சா. ஆமா ஆமா, சரத்குமார் அந்த கேட்ச புடிச்சிட்டாரு. சாய் சுதர்ஷன் அவுட். இது மிகப்பெரிய விக்கெட். அநேகமா இந்த நேரத்துல திண்டுக்கல் டிராகன்ஸ் ஒரு கையை வச்சாச்சுன்னு நம்புவாங்க. பிளாட்டா அடிக்க பார்த்தாரு, ஆனா அது வந்து நல்லா ஏர்ல போச்சு. ஹாஃப் வே த்ரூ நின்னாரு சரத்குமார். ஸ்மார்ட் கேட்ச், ஸ்மார்ட் bowling. செம கேட்சுங்க. இன்சூரன்ஸ் தேகோ சேஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் த மேட்ச். ரெண்டாவது கேட்ச் சரத்குமாருக்கு. பி விக்னேஷ் வந்த உடனே ஒரு தாக்கம். டேஞ்சரஸ் சாய் சுதர்ஷன் பேக் இன்டு தி பெவிலியன். சரியான பிக் விக்கெட்டுங்க இது. சாய் சுதர்ஷன் 14க்கு காலி. லைகா ஸ்ட்ரகிளிங் 51 for 4. இங்க 4 ரன் பார்க்கணும். ஒரு எட்ஜ் பவுண்டரி போயிருக்கு. ஒரு லக்கி பவுண்டரி தான். 27 பாலுக்கு அப்புறம் ஒரு பவுண்டரி வந்திருக்கு. மடக்கி அடிச்சிருக்காரு. கேட்ச் ஆன் பார்க்கணும். 6. ஷரான் பிளாய் சூப்பர் 6. நல்ல ஒரு ஷாட், ஒரு தைரியமான ஷாட். அத்திக் ரஹ்மான் ரெக்கார்டை வந்து இந்த 6ல பதிவு பண்ணியிருக்காரு. அடிச்சிருக்காருங்க, தூக்கி அடிச்சிருக்காருங்க. 6 ஆன பார்க்கணும். நல்ல ஒரு ஸ்ட்ரைக். ஷரான் பிளாய் சூப்பர் 6. அதுக்கு யானையின் பலம் போல தைரியமா ஆடுறாங்க ரெண்டு பேரும். ராம் அரவிந்த் அண்ட் அத்திக் ரஹ்மான் கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இங்க. பிரில்லியன்ட். ஷரன் பிளாய் 413 சிக்ஸர் கணக்கு ஏறிட்டே இருக்கு. இப்பதான் சொன்னேன், இந்த வருடம் தான் அதிக சிக்ஸர் அடிச்சிருக்காங்க. என்ன ஷாட்டுங்க அது! எப்பா ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுத்தாரு. ஒரு பாட்டிக்கு ஒண்ணுமே புரியலங்க. இன்னொரு ஷாட். ஐயோ, என்ன ஷாட் பாத்து! என்ன ஷாட்! சும்மா எக்ஸ்ட்ரா கார் மேல வெண்ண மாதிரி வழிகின்னு போனாரு. திருப்பி அந்த லென்த் போட்டீங்கன்னா இறங்கி விட்டாரு. கேட்சா அவுட்டுங்க, அவுட். மூணாவது கேட்ச் சரத்குமார். இது தேவையில்லாத ஒரு ஷாட். அதிக் ரஹ்மான் கேரிடவே. ஏன்னா இந்த ஒரு ஆல்ரெடி 12 ரன் வந்திருக்கு. ஒரு தவறான ஷாட். எகைன் பியூட்டிஃபுல்லான ஃபீல்ட் செட்டப். முக்கியமான விக்கெட் எடுத்திருக்காங்க. 9. எக்ஸாக்ட்லி கிராஸ் சீவர். இது வந்து பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் ஷாட்டே கிடையாது. ரொம்ப கேரிட் அவே ஆயிட்டார். பட் சரத்குமார் இன்னைக்கு வந்ததெல்லாம் புச்சு போடுறாரு. பிரில்லியன்ட் ஃபீல்டிங் இன்னைக்கு. இன்ஃபேக்ட் இவங்க மேட்ச் உள்ள வந்தது இவருடைய 3 கேட்ச்னால தான். வித் சம் குட் bowling. அத்திக் ரஹ்மான் உள்ள போய் வருத்தப்படுவார். பட் 25 நல்ல இன்னிங்ஸ் தான். 87 for 5. கேட்சுங்க ஒரு பாட்டம் எட்ஜ் பியூட்டிஃபுல்லா போட்டாரு. பால் அப்படியே வெளியே போச்சு. கஷ்டமானது. பட் இருந்தாலும் பிடிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஒரு மாதிரி டீஸ் பண்ணாரு. வெளியே போட்டார். அவுட் சாஸ்டம். ரொம்ப டிஃபிகல்ட் கேட்சுங்க. ரொம்ப டிஃபிகல்ட் கேட்ச் எடுத்திருந்தாருன்னா ஆனால் ஸ்லிப் வைக்கலாமா இந்த கட்டத்தில்? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் டாஸ். அவுட்டுங்க, புடிச்சாருங்க. 4வது கேட்சா சரத்குமார். இன்னைக்கு சரத்குமாரோட டேங்க. புச்சு போடுறார். சாய் சுதர்ஷன், ஷாருக் 2 பிக் விக்கெட்டோட கேட்ச். எல்லா கேட்சும் சான்ஸே இல்லை. சரத்குமார், ஷாருக் கான் ஒரு லைஃப் கிடைச்சும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டாஸ்க்கு அவுட்டா இருக்காரு. பிக் மொமெண்ட் இன் திஸ் மேட்ச். அடிக்க முயற்சி பண்ணாருங்க. எப்பவுமே உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து கவர் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னா வேற முயற்சி பண்ணும். ஃபுல் டாஸா இருந்து கூட அவரால் கனெக்ட் பண்ண முடியல. நல்ல கேட்ச். ரவிச்சந்திரன் அஸ்வினோட செலிப்ரேஷனே சொல்லுது எந்த அளவுக்கு ஷாருக் கானுடைய விக்கெட் ரொம்ப முக்கியமானதுன்னு. 3 ரன்னுக்கு வெளியேற ஷாருக் கான். 93 for 6. லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்காருன்ற மாதிரி சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். பாட்டி, அடடே என் பாட்டியை பார்த்தா இப்படிதான் நான் காலில் விழுவேன். அதே மாதிரி விழுந்தாரு பாட்டி. ஆனா அவங்க டீமையே எடுத்துட்டாரு பாட்டி. சரியா படல. பேட்ல பாயிண்ட்ல இருக்காரு ஃபீல்டர் விமல் குமார். அள்ளி போட்டாரு. ரெகக்னைஸ் பேட்டர் ராம் அரவிந்த் இப்ப அவுட். அவர் மட்டும்தான் அவுட்டா இல்ல லைகா கோவை கிங்ஸோட வாய்ப்புகளும் அவுட்டா? நெல்சன் வேலை செஞ்சிருக்கு. 111ல விழுந்திருக்கு விக்கெட். ரொம்ப முக்கியமான விக்கெட்டுங்க. இன்ஃபேக்ட் லெக் சைட் திசையில் அடிக்க முயற்சி பண்ண லீடிங் எட்ஜ். ரொம்ப நல்ல கேட்ச். விமல் குமார் வேகமா பின்னாடி போனாரு. எல்லாரும் வந்து அந்த ஒரு யூனிட்டா விளையாடுறது பாக்குறதே தெரியும் போது. ராம் அரவிந்த் 27க்கு வெளியேறாரு. 111 for 7. இம்பாக்ட் பிளேயர் சிக்னல் கொடுக்கிறாரு அம்பையர் ஜிஆர் மதன கோபால்.
காயப்பட்ட சிவம் சிங் உள்ள வரலாம், அதே சமயம் சந்தீப் வாரியர் வெளியே போகலாம். அவர் இப்போ தான் முகமது காயப்படுத்தினாரு. டோர்னமெண்ட்டோட லீடிங் ரன் கெட்டர், எல்லோ சட்டை ஆரஞ்சு கேப், அப்படி தெலுங்கு படத்தில் நடிக்க போகலாம். லாஸ்ட் பால் கடாசி இருக்காரு, கேப்ல போயிருக்கா இல்ல, ஆனா 2 ரன் கிடைக்கும். 2 ரன்னா அவுட்டா? தேர்ட் அம்பையர் கிட்ட போவாங்க. பாப்போம் தேர்ட் அம்பையர் இந்த ஒரு ரன் இருக்கா TV umpire director, எடுத்துக்கலாமா we have இல்லையா? an umpire referee for run out at the striker's end. Can you give me the best side? Grounded. Thank you. Satisfied. I have a decision ready for the big score. நாட் அவுட் தான் டிசிஷன். இந்த ஒரு ரன் மேட்சோட ரிசல்ட்ல ஏதாவது டிஃபரன்ஸை ஏற்படுத்துமா அப்படின்ற சந்தேகம் தான் பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனாலும் லைக்கா கோவை கிங்ஸ் டாஸ் தோத்தாங்க, முதல்ல பேட்டிங் செய்ய வேண்டிய கட்டாயம். அவங்களே இந்த ஸ்கோரை நினைச்சு நிராசையாக தான் இருப்பாங்க. ஆனால் அஸ்வின் இந்த மேட்ச் தான் பெர்ஃபெக்ட் மேட்சா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் தன்னோட டீமுக்கு. சுமாரா இருந்துச்சுங்க பேட்டிங். கோப்பையை வென்று சாம்பியன் பட்டம் பெற 130 ரன்கள் தேவை. திண்டுக்கல் டிராகன்ஸுக்கு 120 பந்துகள்ல ரன் சேஸ் வந்துகிட்டே இருக்கு இந்த இடைவேளைக்கு பிறகு. ஸ்ரீராம் கேபிட்டல் TNPL 2024 இது வந்து ஃபைனல்ஸ் லைக்கா கோவை கிங்ஸ் vs திண்டுக்கல் டிராகன்ஸ். ஸோ சென்னை ஒரு அழகான ஒரு சென்னை மழை வந்தது மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. பியூட்டிஃபுல்லான ஒரு மெரினா பீச் லைட் ஹவுஸ். வணக்கம் நானி. என்ன விஷுவல்ஸ் செம்மையா இருக்கு. அதாவது 130 ரன்கள் தேவை திண்டுக்கல் அவங்களுடைய முதல் ட்ராஃபியை ஜெயிக்கிறதுக்கு. ஸோ டெஃபினட்டாக அவங்களுடைய ஒரு ஜாப்பை முடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அதான் முதல் 20 ஓவர் அவங்களுக்கு சாதகமாக இருந்தது போலிங் பர்ஃபார்மன்ஸ். இப்படி இப்போ மேட்சை ஜெயிக்கணும் அப்படின்னா பேட்டிங்லேயும் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் வந்து அவங்களால அந்த கையை கொண்டு போய் அந்த 2 கையும் கொண்டு அந்த TNPL அந்த கோப்பை மேலே வைக்க முடியும். இப்போ வரைக்கும் ஒரு கை வச்சுருக்காங்க, இன்னொரு கை வைப்பாங்க அப்படின்றது இந்த செகண்ட் இன்னிங்ஸை நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் ஒரு இந்திரஜித் நல்லா விளையாடி இருக்கார் இதே டீமோட. மறுபக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து லாஸ்ட் மேட்ச் பிரமாதமாக விளையாடி இருக்காரு. ஸோ டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு முதல்ல ஒரு 6 ஓவர் நல்லா இருக்க போகுது நான். ஏன்னா இவங்களும் அவங்களோட பெஸ்ட்டு குவாலிட்டி கிரிக்கெட்டை கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. மறுபக்கம் அவங்களும் வந்து நல்ல ஸ்டார்ட் கிடைச்சதுன்னா எக்ஸாக்ட்லி, அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீம் எப்பவுமே ஸ்கோர் ஆன் போர்டு போட்டிருக்கு, அதை டிஃபெண்ட் பண்ணணும். ஸோ செகண்ட் பேட்டிங் ஆடுற டீம் ஹேஸ் டு ஸ்கோர் எவ்ரி ரன். ஸோ பவர் பிளே, அதுவும் பவர் பிளேல ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த் மணிமாறன். அவருடைய அந்த நியூ பால் ஸ்பெல் மேபி 2 or 3 overs வித் த நியூ பால், அதில் அவர் விக்கெட்ஸ் ஏர்லியாக எடுத்தார். அதுவும் பர்டிகுலர்லி சிவம் சிங் மேன் இந்த பிக்சர். இவர் தான் வந்து த பெஸ்ட் பேட்ஸ்மேன் சோஃபார் இன் திஸ் டோர்னமெண்ட். ஆரஞ்ச் கேப்பும் அவர் தான் வச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பிளேயர் இன்னைக்கு ஃபீல்டிங் லாஸ்ட் ஓவர் தான் வந்தார், ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். ஸோ இவர் விக்கெட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு 6 overs நீங்கள் எடுக்கலைன்னா எனக்கு தெரிஞ்சு மேட்ச் ஹாஃப் தி பேட்டில் ஒன் மாதிரி ஆகிடும். அண்ட் விமல் குமார் இவரும் வந்து ஒரு டேலண்டட் யங்ஸ்டர், தமிழ்நாடுக்கு டெபு பண்ணியிருக்காரு இந்த சீசன். தென் பூபதி அவரும் இருக்கார். அஸ்வின் சர்ப்ரைஸாக திடுமுன்னு இறங்கி வந்து மேட்சை முடிச்சுட்டு போயிடுறாரு. 2 மேட்ச் கலக்கிட்டார் பேட்டிங்கில். ஸோ இருக்குது இவங்களுக்கு நல்ல பேட்டிங் இருக்குது. அஃப்கோர்ஸ் இந்திரஜித் அவர் தான் ஸ்டார். நான் டிபெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்திரஜித் அவர் உள்ளே வந்தார்னா மேட்சை ஃபினிஷ் பண்ணிட்டு போகணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேலிபர். இம்பேக்ட் பிளேயர்ஸ்னு பார்க்கும்போது அதிகூர் ரஹ்மான், அவருக்கு பதிலாக தாமரை கண்ணன் வந்திருக்காரு. ரன்னிங் த கிளாக் பேக். பட் ஃபர்ஸ்ட் பால் இங்கே விமல் ஆன் ஸ்ட்ரைக். தாமரை கண்ணன் நல்ல பால் ஆன் தி டாட் போட்டிருக்காரு. விமலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சேஸில். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர், பிஸி பிளேயர், ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்கு, நல்ல சிங்கிள்ஸ். ஆனால் இவர்கிட்ட பிரச்சனைனா 2 பேருக்குமே வந்து ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் ஒரு பிரச்சனை. அகைன் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஆஃப் தி ஃப்ரண்ட் ஃபுட் பவுண்டரி, பேக் டு பேக் பவுண்டரி. ஸ்ரீராம் ஃபென்டாஸ்டிக் 4. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓவருங்க இது. பட் ஃபர்ஸ்ட் பாலே அங்கே சிவம் சிங் போன மேட்ச் தான் எங்கே விட்டாரோ அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காரு. பிரில்லியன்ட் பவுண்டரி. ஆரஞ்ச் கேப் ஹோல்டர் சிவம் சிங் அங்கே. அகைன் பார்த்தீங்கன்னா அவுட் அகைன். அங்கே பார்த்தோம் இவர் தான் மெயின் பவுலர். பட் நல்ல கேட்ச் அங்கே ஷாருக் கானை பொறுத்த வரைக்கும். பக்கெட் ஹேண்ட்ஸ். சிவம் சிங் பிக் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்பேக் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் வெரி லோ ஸ்கோர். நல்ல பவர்ஃபுல் ஸ்ட்ரைக், பட் நல்ல கேட்சுங்க. இன்ஃபேக்ட் உள்ள நின்னாரு அண்ட் அவரும் டாலு. ஸோ அந்த எலிவேஷன் கிடைக்கல. ரொம்ப முக்கியமான ஒரு விக்கெட்டுங்க. சிவம் சிங் 4க்கு வெளியேறாரு, 12க்கு 1.
straight down the ground. Sixங்க. Sharon Ply Super 6 யானின் பலம் போல இந்த டோர்னமெண்ட்ல அஸ்வினோட பேட்டிங்ல இது ஒரு செம டைமென்ஷன், பவர் ஹிட்டிங் at its best. நீங்க அந்த ஸ்லாட்ல போட்டாலே அவர் நேரா போறாருங்க. ஏன்னா அந்த பந்துக்காக தான் வெயிட் பண்றாரு. அண்ட் மிட் ஆஃப் உள்ள இருக்கு அப்படின்னும் போது தைரியமா போனாரு. அண்ட் 76 மீட்டர் 6 வந்திருக்கு. என்னங்க எல்லாரும் ஓடுறாங்க, அவுட். அந்த விக்கெட் கிடைச்சிருக்குங்க. இரண்டாவது விக்கெட் விமல் குமார் ஃபார்ம்ல இருந்தாரு. பட் தாமரை கண்ணன் ஷார்ப்பா உள்ள பால கொண்டு வந்தாரு. நல்ல கேட்ச். இன்சைட் ரேஞ்ச் அவ்வளவு ஈஸி கிடையாது. எக்ஸ்ட்ராடனரி பால்ங்க. இன்சூரன்ஸ் தேக்கோ சேஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் தி மேட்ச். நல்ல கேட்ச். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் இன்சைட் எட்ஜ் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சுரேஷ் குமார் பேட்டிங்ல மிஸ் பண்ணிட்டாரு. பட் செம்ம கேட்ச பிடிச்சிருக்காரு. இந்த மாதிரி கேட்சஸ் தான் டிஃபெண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி லோ ஸ்கோர். விமல் குமார் gone for 9, 23 for 2. Match on. And on the pass, beautiful timing, brilliant timing. அங்க பவுண்டரி. ஃபர்ஸ்ட் பாலே பாத்தீங்கன்னா கிளாசிக் ஷாட். Again பாத்தீங்கன்னா almost similar shot, similar result. Sriram fantastic 4. இந்திரஜித் முதல் 2 பால்ல என்ன மாதிரி குவாலிட்டி பிளேயர்னு சொல்லி காமிக்கிறாரு. Team one day. See, one of the things probably we just celebrated the moment of view arriving here. That's a sixer from Ashwin. இது போரா நல்ல வேகமா போட்டாரு. அந்த வேகத்தை விவேகனோட தேர்ட் மேன் திசையில பவுண்டரி கிடைச்சிருக்கு. ஷார்ட் பால் நல்ல கிரீஸ் யூஸ் பண்ண பிரில்லியன்ட் ஷாட்ங்க. ஆஃப் தி பேக் ஃபுட் ஒரு கவர் டிரைவ். ரியலாவே வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஷாட். செம டைமிங். எடுத்தாருங்க ஒரு ரிஸ்க் எடுத்தா தாங்க இந்த மாதிரி சிக்ஸஸ் சாப்பிட முடியும். என்ன அடிக்கிறது. டான்சிங் டவுன் தி ட்ராக். ஸ்டாண்ட்ல அடிச்சிட்டாரு. கேஎன்கே ஸ்டாண்ட்ல. செம்ம ஷாட்டுங்க. ஷாரோன் பிளை சூப்பர் 6. என்ன பொசிஷன் மெயின்டைன் பண்ணிருக்காரு த்ரூ த லைன். இன்ஃபேக்ட் இறங்கி வந்தாரு. அந்த லென்த் கிடைக்கல. பட் சீனா பேட்டிங் கோச் நல்ல கேட்ச் தான். நிச்சயமா மேட்ச் சூடு பிடிக்கும். காத்துல போயிருக்க. தங்கக்கை ஷாருக் கான் எடுத்து கொடுத்துருக்காருங்க விக்கெட். எப்படி எடுப்பாரு அப்படிங்கிறது மேட்டர் இல்ல. ஆனா எடுத்து கொடுப்பாருங்க கண்டிப்பா. லைக்கா இந்த கேம். தங்கத்துக்கு விலை இருக்கலாம். பட் இவரோட போலிங்க்கு விலை கிடையாது. ஏன்னா ஒரு பிரைஸ்லெஸ் விக்கெட். ஒரு பூமர் கோல்டன் விக்கெட். இந்திரஜித் பாபா விக்கெட் எடுத்திருக்காரு. முகிலேஷ் கம்ஃபர்டபிளா பிடிச்சிருக்காரு. இந்த கேம்ல ஒரு மாற்றம், ஒரு திருப்பு முனையா மாறுமா அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும். பட் இந்திரஜித் நல்லா ஆடி 32க்கு அவுட் ஆயிருக்காரு. திண்டுக்கல் டிராகன்ஸ் 88க்கு 3. அவர் ஓன் கேம் தாங்க ஆடுறாரு சரத்குமார். அப்படியே போ அப்படின்னு அவர் சொல்றதுக்குள்ள பால் அப்படியே போயிடுச்சுங்க. தேர்ட் மேன்ல பவுண்டரி. ஆஃப் சைட்ல மிஸ்ஃபீல்ட். ஆணைக்கும் மடிசருக்கும் சித்தார்த் மணிமாறனுக்கும் மிஸ்ஃபீல்ட் ஆகும். 4ஓட முடிவுக்கு வந்திருக்கு. 14வது ஓவர் 99. ஆஹா, இந்த வாட்டி வெளியே ஃபீல்டர் தேவையில்ல, ஓடவே வேணாம். ஒரு ஷாரன் பிளை சூப்பர் 6 அடிச்சிருக்காரு சரத் குமார். ஃபைனலா 117 for 3. நல்ல ஃபிளேக் ஃபீல்டர் இருக்காருங்க. பிடித்து விட்டார் கேட்ச. சாய் சுதர்ஷன் பிடிச்சிருக்காரு இந்த கேட்ச. எந்த செலிப்ரேஷனும் இல்ல. ஆனா ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரிஞ்சு. பட் ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்காரு. அவரோட வேலையை சிறப்பா செஞ்சுட்டு தான் போயிருக்காரு. அந்த 6 அடிச்சு மேட்ச் முடிக்கணும்ன்ற மாதிரி தான் அடிச்சாரு. பட் டிஸ்டன்ஸ் கிடைக்கல. நல்ல கேட்சுங்க. சாய் சுதர்ஷன் நல்லா கவர் பண்ணார். நல்ல பொசிஷன். இந்த கேட்ச் எடுத்த உடனே அவர் த்ரோ பண்ண விதத்திலே தெரிஞ்சது. பட் இங்க அப்ரிசியேஷன் கொடுக்குறாங்கங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு நாக்கு அஸ்வின் கிட்ட இருந்து. 52க்கு வெளியேற 121க்கு 4. இறங்கி வந்திருக்காரு. நேரம் அடிச்சிருக்காரு. லாங் ஆன் ஃபீல்டர் தலைக்கு மேல போச்சா? எஸ், சரத்குமார் finishes it off in style. திண்டுக்கல் டிராகன்ஸ் கூட்டுக்கு பேர் போனவங்க. முதல்ல ஒரு சில மேட்சஸ் அவங்க கையில இல்லாதப்போ இவ்வளவு நல்ல டீம் இப்படி விளையாடுது என்று ஏக்கம் இருந்துச்சு. ஆனா சாம்பியன் டீம் என்று நிரூபணம் செஞ்சிருக்காங்க இந்த இறுதி போட்டியில. இன்னைக்கு
திண்டுக்கல் இது நெருப்புடா. உண்மையா இல்லைங்க, ஒரு குவாலிட்டி கிரிக்கெட் விளையாடி இருக்காங்க. அவ்வளவு ஈஸி கிடையாது. ஒரு எலிமினேட்டர் விளையாடி அதுக்கப்புறம் வந்து ஒரு குவாலிஃபயர் விளையாடி அதுக்கப்புறம் கப்பு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பா வந்து நீங்க அந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் அந்த நேம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல நிறைய விஷயங்கள் சாதனை பண்ணியிருக்காரு. பட் இங்கே அவர் கொடுத்த அந்த எஃபர்ட் வந்து பாராட்டக்கூடிய விஷயம். அதாவது டோர்னமெண்ட் ஆர் ஒன் பை பவுலர்ஸ்ன்றது கிளியர் எக்ஸாம்பிள். திண்டுக்கல் டிராகன்ஸ் அங்கே லைக்காவை பண்டில் பண்ணிட்டாங்க. 129க்கு ஸ்ட்ராங் லைக்கா பேட்டிங் லைனப்பை வந்து அங்கே பார்க்குறோம். சந்தீப் வாரியர், சக்கரவர்த்தி, அங்கே அஸ்வினுடைய பேர் இல்லை, அவரும் ஃபேண்டாஸ்டிக்காக போட்டார். நன் ஃபார் 13 in 4 overs. திண்டுக்கல் டிராகன்ஸ் 131 for 4 சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக அந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. ஸ்ரீராம் கேபிட்டல் டிஎன்பிஎல் 2024ஓட சாம்பியன்ஸ். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், what a team! திண்டுக்கல் டிராகன்ஸ், the double D's have done it. அருமையான செட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு திண்டுக்கல் டிராகன்ஸ். உண்மையிலேயே இது நெருப்புடா. திண்டுக்கல் டிராகன்ஸ் சாம்பியன்ஸ் டிஎன்பிஎல் 2024. ஒரு டிசர்விங் சாம்பியன்ஸ் லிட்டரலி. அஸ்வின் லீடிங் ஃப்ரம் தி ஃப்ரண்ட். பார்த்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்காக கேப்டன் பண்ணாரு, யங்ஸ்டர்ஸை க்ரூப் பண்ணாரு, அவங்கள கைட் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு வெற்றி.